நற்றமிழ் வணக்கம். நான் சனா காயத்ரி ஏகாம்பரம், கிரியான் தோட்ட தமிழ் பள்ளி, பினாங்கு. என்னுடைய புத்தாக்கத்தின் தலைப்பு மாணவர்களிடையே செய்யுள் மொழியணியின் பயன்பாட்டை வளப்படுத்தும் அணுகுமுறை. என் ஆய்வின் சிக்கல் 4ஆம், 5ஆம் மற்றும் 6ஆம் ஆண்டு 15 மாணவர்கள் செய்யுளையும் அதன் பொருளையும் பொருளுணர்ந்து கற்க சிரமப்படுகின்றனர். கலைத்திட்ட தர ஆவணத்தின்படி ஒரு மாணவர் செய்யுளையும் பொருளையும் அறிந்து கூற வேண்டும், எழுத வேண்டும். என் ஆய்வின் நோக்கம்: 1. மாணவர்கள் வாக்கியங்களில் சரியான செய்யுள் மொழியணியை பயன்படுத்துதல். 2. மாணவர்கள் சூழல்களில் சரியான செய்யுள் மொழியணியை பயன்படுத்துதல். என்னுடைய ஆய்வு சிக்கலை உற்று நோக்கும் போது தமிழில் பாட துணைப்பொருள்கள் மிக குறைவாக காணப்படுகின்றன. இதை தவிர்த்து மாணவர்கள் இன்றைய நவீன காலகட்டத்தில் தமிழ் மொழி பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மேலும் செய்யுளும் மொழியணியும் பொருள் உணர்ந்து படிப்பதற்கு அவர்கள் தங்களின் மெத்தன போக்கியை கடைபிடித்து வருகின்றனர். இதை தவிர்த்து அவர்கள் செய்யுளும் மொழியணியும் புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு ஆர்வமும் காட்டி வருவதில்லை. இந்த சிக்கலை களைய திட்டமிடல் எனும் நடவடிக்கையை மேற்கொண்டேன். என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டோர் 4ஆம், 5ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பை சார்ந்த 8 ஆண் மற்றும் 7 பெண் மாணவர்கள். இந்த ஆய்வின் நோக்கமானது மாணவர்கள் வாக்கியங்களில் மற்றும் சூழல்களில் சரியான செய்யுள் மொழியணியை பயன்படுத்த வேண்டும். இதற்காக செய்யுள் செங்கோல் எனும் விளையாட்டை பாட துணைப்பொருளாக பயன்படுத்தினேன். முன்னறி சோதனை மற்றும் பின்னறி சோதனையை என்னுடைய ஆய்வு கருவிகளாக பயன்படுத்தினேன். ஸ்டீவன் கேமிஸ் மாதிரியத்தின் 5 படிநிலைகளை அடிப்படையாக கொண்டு என்னுடைய இந்த செயல் திட்டத்தை வடிவமைத்தேன். செயலாக்க திட்ட நடவடிக்கையின் தொடர்பான அட்டவணையை இங்கு இணைத்துள்ளேன். அட்டவணை 3 மாணவர்களின் முன்னேறி சோதனையை காட்டுகின்றது. இதில் கொடுக்கப்பட்ட 15 கேள்விகளில் மாணவர்களால் 7 கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளிக்க முடிகின்றது. இதன் மூலம் மாணவர்கள் செய்யுளும் மொழியணியும் அறிந்து பயன்படுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் என்பதை தெள்ளத் தெளிவாக காண முடிகின்றது. செய்யுள் செங்கோல் விளையாட்டு அணுகுமுறைக்கு பிறகு பின்னறி சோதனையில் மாணவர்களின் முன்னேற்றத்தை காண முடிகிறது. மாணவர்களால் குறைந்தது 10 கேள்விகளுக்காவது சரியாக பதிலளிக்க முடிந்தது. மேலும் மாணவர்கள் கற்றல் கற்பித்தலில் உற்சாகமாக ஈடுபட்டனர். இது அவர்களை ஊக்கப்படுத்துவதோடு அவர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதை உறுதிப்படுத்துகின்றது. வரவு செலவு திட்டத்தின்படி செய்யுள் செங்கோல் ஒரு செட் 29 ரிங்கெட் ஆகும். பரவலாக்க திட்டத்தின்படி பள்ளி ஆசிரியர்களுக்கு செய்யுள் செங்கோல் தொடர்பான விளக்கம் பகிரப்பட்டது. மேலும் சமூக வலைத்தளங்களில் செய்யுள் செங்கோல் விளம்பரம் செய்யப்பட்டு அதனை விற்பனைக்கு கொண்டு போகலாம் என்ற ஆலோசனையும் உள்ளது. மேலும் பள்ளியின் பாட துணைப்பொருள் அறையிலும் இந்த செய்யுள் செங்கோல் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகத்தினர் ஆதரவின்படி பள்ளி தலைமை ஆசிரியரும் மற்ற துணை தலைமை ஆசிரியர்களும் நேர்மறையான கருத்துக்களை கொடுத்தனர். புத்தாக்கத்தின் மதிப்பீட்டின் வழி ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களுடைய மன உணர்வுகளையும் கருத்துகளையும் பரிமாறியுள்ளனர். ஆய்வின் பரிந்துரைகளின்படி பிற கற்றல் திறன்களுக்கும் செய்யுள் செங்கோல் விளையாட்டு அணுகுமுறையை பயன்படுத்தலாம். பிற பாடங்களுக்கும் பிற மொழி ஆசிரியர்களும் இந்த விளையாட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி பயன்பெறலாம். ஆய்வின் முடிவானது வாக்கியங்களில் மற்றும் சூழல்களில் செய்யுள் மொழியணியை அறிந்து பயன்படுத்தும் சிக்கலை செய்யுள் செங்கோல் எனும் விளையாட்டு அணுகுமுறை களைந்துள்ளது. மேலும் மாணவர்கள் வாக்கியங்களில் மற்றும் சூழல்களில் சரியான செய்யுள் மொழியணியை பயன்படுத்தும் திறனை வளப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்கள் எழுத்து திறனிலும் பேச்சு திறனிலும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு இவ்விளையாட்டு அணுகுமுறை சிறப்பாக தீர்வு கண்டுள்ளது. செய்யுள் செங்கோல். செய்யுள் வழியாக சிந்தனை செங்கோலை அமைப்போம்.
நன்றி.